ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன பாட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பாட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் வர்ற ரெண்டு பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அது யார் என்னன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி இந்த கமெண்ட் பண்ணுறவங்க தான் நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் இருந்தால் நான் எடுப்பேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 3 பெஸ்ட்டான கமெண்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் நான் என்ன கிவ்அவே கொடுக்க போகிறேங்கிறத போடுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இவளை போய் நம்ம ஸ்வீட் பாக்ஸை தானே கொடுத்துட்டு வர சொன்னோம், என்னமோ ஸ்வீட் செஞ்சு கொண்டுட்டுவான்னு சொன்ன மாதிரி இவ்வளோ லேட் ஆக்குறாளே. என்ன இருக்கும்? பேசாமல் நம்ம சரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம்மா என்னாச்சுன்னு. அம்மா அம்மா, அப்பாடா நம்ம மவளே வந்துட்டா. போய் என்னன்னு பார்க்கலாம் பார்த்தேன், அதோட வந்துட்டா. சரி உள்ளே வாமாக்கா, இங்கே தான் இருக்கேன் அம்மா ஹாலில். ஏன் மக்கா இவ்வளோ லேட் ஆச்சு? வேற எங்கேயாவது போனியா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு? இல்லைம்மா, அந்த கதையை நீ வேற கேட்குற. அந்த அத்தை இருன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டாங்க. நான் இந்த போயிட்டு வந்தேனத்தை அப்படின்னு சொன்னேன், அதோட தான் விட்டாங்க. இதுக்கு இருக்க சொன்னாவ? அது அவ இன்னும் பலகாரம் செய்யலையாம்மா, பலகாரம் செய்யற இருந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு லேட் ஆச்சு, அம்மா தேடுவாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறமா ஃபோன் பண்ணுவாங்களா, அப்புறம் போய் சந்தியா வாங்கிட்டு சொல்லு. சரிம்மாக்கா சொல்கிறேன். இப்போ நீ போய் சின்ன பொண்ணு வீட்டில் போய் இன்னொரு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு வர. அம்மா என்னது? நான் இப்போ தான் நான் போயிட்டு வந்தேன், இப்போ அவளை போக சொல்லு. என்னடி நல்ல நாள் வந்து திட்டு வாங்கணுமா? மரியாதை போயிட்டு வந்துருங்க 2 பேரும், யாராவது ஒரு ஆள். நீ போ, நான் அவளை வர சொல்கிறேன்னு எடுத்து வை போ. ஏதோ பண்ணுங்க போங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமாய் நான் இங்கு சௌக்கியமே. என்ன இவ தன்னால பாடிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? சவத்தோட ஒட்டின பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு பாடிட்டு இருக்கு. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. முட்டும்லா முட்டும். அம்மா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கு போகாம இருந்துட்டு உனக்கு முட்டுதான் முட்டுது. இதை அம்மாட போய் போட்டு வர. இன்னும் சோனி நல்லா கிளைமேட்டா இருக்கு, அதான் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்காதா? சரி சரி, அம்மா சின்ன பொண்ணு அத்தை வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கன்னு சொன்னாங்க, போய் கொடுத்துட்டு வா போ. எனக்கு தெரியாது, நீ தான் இவ போய் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு வரணும் சின்ன பொண்ணு அத்தை வீட்டில், நான் சொல்லிட்டேன். சரி அத்தை, அதை போய் தொலைகிறேன். போப்பா, அம்மா கிச்சனில் ஸ்வீட் பாக்ஸோட இருப்பா, வாங்கிட்டு போ. என்ன பண்ணுறா இந்த சந்தியா? வர்றாளா இல்லையா? நம்ம கத்துனாதான் இது பண்ணுவாளுங்க, இல்லைன்னா அமைதி எனக்கு என்னன்னு இருப்பாளுங்க. ஏ சந்தியா, ஏ சந்தியா, சீக்கிரமா வா. குரல் திருப்பி சொல்லாதுங்கம்மா, இதான் இந்த பிள்ளைகளோட எரிச்சலா இருக்கு. சரி இந்த வந்துட்டம்மா, ஏமா கத்திட்டே இருக்க? சரி சரி சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வாமாக்கா. நம்ம தீபாவளியை கொண்டாட வேணாமா? எல்லார் வீட்லேயும் சக்குன்னு இந்த இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் தானே நம்ம வீட்டில் சந்தோஷமாக கொண்டாட முடியும். சரிம்மா போயிட்டு வரேன்க்கா. ஐயோ இது நான் தானா? கண்ணாடியை உண்மையெல்லாம் சொல்லுதா இல்லை பொய் சொல்லுதா? இவ்வளோ அழகாக இருக்கேன் என்னன்னா சார், என்னை பார்த்து எனக்கே கவிதையாக வருது, ஒரே பாட்டாக வருது. இவ்வளோ அழகாக இருக்கேனே நான். என்னதான் அழகா பொம்பளை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இருந்தாலும் இந்த ஆம்பளை பையன் சட்டையை போட்டாதே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கு. சரி அம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கா தெரியலையே. காலையில தீபாவளி அன்னைக்கு இட்லியும் கறி குழம்பு சாப்பிட்டா ஐயோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா என்னம்மா சமையல்? அத்தை அத்தை, சின்ன பொண்ணுத்த. என்ன சந்தியா வாய்ஸ் மாதிரி இருக்கு? உள்ளக்கா வா சந்தியா. வாரத்த. ஹாய் அத்தை, ஹாப்பி தீபாவளி அத்தை. ஹாப்பி தீபாவளி சந்தியா. என்ன திடீர்னு எங்கள் வீட்டு சைடு வந்துருக்கேன்? அம்மா ஸ்வீட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். என்னது ஸ்வீட்டா? கொடு எனக்கு இப்போ சாப்பிடும் போல ஏதாவது சாப்பிடும் போலயே நான் கூட்டிகிட்டே இருந்துச்சு, டக்குன்னு கொடு. சரித்த இந்தாங்கத்த. சரித்த நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா சந்தியா. இந்த அத்தை இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போன கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி போவோம், அம்மா கொடுக்க சொன்னாப்புல கொடுத்துட்டோம், போயிடுவான் வீட்டுக்கு. இந்த வயசான காலத்தில் இப்படி நம்மளை வேலை பார்க்க விட்டுட்டாலே இந்த உமா. எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒன்று பெற்று வச்சிருக்கேன்ல, அதுதான். எது சொன்னாலும் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தலை பூ மாடு மாதிரி ஆடுறான். அவள் வரட்டு இன்னைக்கு வச்சுக்கிறேன். ஆனால் எப்படி கண்ணு காலங்காத்தாலே எந்திரிச்சு வாசு தொளிச்சு கோலம் போட்டு குடும்பத்தில் தீபாவளி அன்னைக்கு நீ எல்லாருக்கும் எண்ணெயை வச்சு குளிக்க வச்சு அவளும் குளிச்சு காலையிலேயே நல்லா சமைச்சு பலகாரம் சுட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சு சாயங்காலம் சாப்பாடு பலகாரம் சுட்டு மறுபடியும் நைட்டு சாப்பாடு செய்யணும். இந்த வீட்டில் எல்லாம் மாமியார் கிழவியான நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த உமாவை பார்த்துக்கிறேன். உமா என்ன நம்ம
கிளவி நம்மளை கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. போகலைன்னா அந்த மூதேவி கத்தி தொலையுமே. நான் என்ன பண்ணி தொலையுவேன்? இது வாயிலனா இருக்கக்கூடாது. போய் என்னன்னு கேட்போம். எங்கள் எல்லாருக்கும் தீபாவளி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி தீபாவளி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி யாருக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க கைஸ். ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு.